புக்ஸும் நிறைய ஃபிலிம்ஸும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் நரேட்டும் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின ஒன் ஆஃப் த புக் தான் த தீஃப் ஆஃப் ஆல்வேஸ். இது வந்து ஒரு ஃபேமஸான புக். இது வந்து ஒரு ஹார்வி அப்படின்ற ஒரு பையனை பற்றின புக். அவன் போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு ஆரம்பிக்குது. கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி ஹார்வி ஸ்பிக்கை உயிரோட சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த புக் ஆரம்பிக்குது. அது உயிரோட சாப்பிட்றோன்னா நிஜமாலே அது உயிரோட அவனை சாப்பிடுதா? கிடையாது. ஃபிகட்டிவ் லாங்குவேஜில் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட யாராவது வந்து உங்ககிட்ட இப்படி சொல்கிறாங்கன்னா அதை வந்து நான் உனக்கு ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க அதை 100 தடவை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவங்க நிறைய தடவை அதை உங்ககிட்ட சொல்லியிருக்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதை வந்து ஹைப்பர்பலின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிகட்டிவ் லாங்குவேஜ். இது மாதிரி இடியம், பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. அது மாதிரி ஃபிகட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதின புக் தான் இந்த புக். த கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி ஹார்வி ஸ்பிக்கை உயிரோடு சாப்பிட்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப போர்டாக இருக்கா. அவனை கொன்னுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த போர்டம் வந்து அவனை அப்படி பண்ண வைக்குது. அவனால் தாங்கிக்கவே முடியல. யாரும் வெளியவும் வர மாட்டிருக்காங்க. ஏன்னா ஃபெப்ரவரி வின்டர் அப்படின்ற காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் அவன் ரூம்லேயே தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கான்னு யாரும் கிடையாது. அதனால அவன் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கான். அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இவனை பற்றி கண்டுக்கிறாங்களா? அவனை வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு இப்போ வந்து வெளியவும் போய் பார்க்க முடியாது, விளையாட முடியாது. ஏன்னா அங்கே வந்து வெளியே கோல்டாக இருக்குது, வின்டர். அந்த கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வின்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த கிரே கலரே உங்களுக்கு வின்டரை சொல்லும். அது மாதிரி இருக்க பீஸ்ட் தான் அந்த ஃபெப்ரவரி பீஸ்ட். அது ஒரு பீஸ்ட்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு ஹாரபிளான மந்த் தான் ஃபெப்ரவரி அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆத்தர் இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஹார்வி ஸ்பிக் வந்து வெளியே மழை தூர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒவ்வொரு ரெயின் ட்ராப்ஸும் இன்னொன்று சேஸ் பண்ணுறத விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, டேஸ் வந்து போக வந்து விஷ் பண்ணாத, லைஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேஸ் வந்து போக அவள் விஷ் பண்ணியிருப்பான். ஏன்னா எங்களுக்கு வின்டர் பிரேக் வந்தால் நிறைய நாள் இருக்கும். அவன் 2 வாரம் நம்மளுக்கு லீவா, 1 வாரம் லீவா அப்படின்னு கவுண்ட் பண்ணுறான். ஹார்வி ஸ்பிக்கு மைண்டே வெடிச்சிரும்னு இருக்குது. ஏன்னா அவன் மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தான். அதனால அவன் இதெல்லாம் விட்டுட்டு எப்போ வின்டர் பிரேக் வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் அவங்க அம்மா டேஸ் போகும்னு பார்த்துட்ருக்காத, லைஃப் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா நீ வந்து டிஷ்ஷஸ் பண்ண, அது மாதிரி வேலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு இங்கேயே உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து மிரருக்கு போகிறான். ஏன்னா அந்த லோன்லினஸ் அவனை விடுறது கிடையாது. அவனையே பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் செத்துருவேன், கண்டிப்பாக செத்துருவேன். இதுக்கு மேலே என்னால் ஃபன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபன் வேணும் எனக்கு. ஃபன்னே இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மிரர்கிட்ட கேட்குறான். அவனோட உருவத்தை பார்த்துட்டு அவனே இருக்கான். அப்போ விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து விண்டோக்குள்ளே இருந்து திறந்துட்டு வரான். ரெயின் ட்ராப்ஸ்லாம் ஹார்வி மேலே விழுது. அவன் யாருன்னு ஐயை திறந்து பார்த்தா அது வந்து ஒரு சின்ன மனுஷன். அவன் வந்து நல்லா ஃபேன்சியான கோட் போட்டிருக்கான். இவன் யாராக இருக்கும்? என்னோட ரூம்குள்ளே எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் வந்தான் அப்படின்னு கேட்டதுக்குள்ள நீ ஹார்வி ஸ்பிக் தானே அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? முதல்ல நீ யார் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்குறான். நான் தான் ரிக்டஸ். எனக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறவங்கள பிடிக்காது. நீ தான் ஃபன் வேணும்னு கேட்டையாமே, என் கூட வா, நான் உன்னை ஃபன் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னு ஹார்வி கேட்குறான். முன்னாடியே ரிக்டஸ் சொல்லியிருப்பான் எனக்கு கொஷின்ஸ் பிடிக்காதுன்னு. ஆனால் அது என்ன இடம்னு கேட்டோடனே ரிக்டஸ்க்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது. அதனால அது ஹாலிடே ஹவுஸ் அப்படின்னு அவன் வெறுப்போட சொல்கிறான். அப்போ வந்து ஹார்வி வந்து அவனுக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்குறான். நீ யார் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இதுக்கு மேலே ஒரு கொஷின் கேட்டனா கூட நான் வந்து உன்னை அங்கே ஹாலிடே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டே போக மாட்டேன். உனக்கு அங்கே போக வழி தெரியுமா?
அப்படின்னு ஹார்வி கேட்ட உடனே அவ்வளோதான், இவன் இன்னொரு கொஷின் கேட்டுட்டா, இதுக்கு மேலே இவனை விட்டுட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு ரிக்டஸ் வந்து கிளம்பி ரெடி ஆகுறா. நான் வந்து மன்னிச்சிட என்ன, நான் இதுக்கு மேலே கொஷின்ஸே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹார்வி வந்து கெஞ்சறான் அவனை. ஓகே, இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். ஓகே, ஹாலிடே ஹவுஸ் எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்ட உடனே ரிக்டஸ், நான் இப்போ தானே சொன்ன கொஷின்ஸ் எதுவும் கேட்காதுன்னு, கூட வரதுன்னா வா அப்படின்னு சொல்கிறான். எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான் இன்னொரு கொஷின். ரிக்டஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. பறந்து போகணும் அப்படின்னு சொல்கிறான். பறந்துன்னு எப்படி போகிறது ஹியூமன்ஸ் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து கொஷின்ஸ் தான் ஒரு நிமிஷம் கேட்காம இருடா அப்படின்னு ரிக்டஸ் சொல்ல ஹார்வி வந்து அமைதியாயிடுறா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே ஹார்வியோட கோட் வந்து ஒரு பலூன் மாதிரி உருவாகுது. அப்புறம் அவன் மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ரிக்டஸோட அவங்க ஹாலிடே ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க கூட. இதோட சாப்டர் 1 முடியுது. நன்றி, வணக்கம். அது மாதிரி ஹார்வியை ஒரு பலூன் மாதிரி அவன் பறக்க வச்சதில் ஹார்விக்கு வந்து இவன் நிஜமாலே ஏதோ மேஜிக்கல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போகிறான்னு ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் ரிக்டஸ் வந்து இவனை வந்து, நான் வந்து திருப்பி வருவேன், நீ ஜன்னல் பக்கமே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு டெய்லியும் அப்படின்னு சொல்கிறான். ஹார்வியும் இது மாதிரி டெய்லியும் வெயிட் பண்ணுறான். ஜன்னல் பக்கமே உட்காடுறான். ஸ்கூலில் பார்க்குறான் ஜன்னல் வழியாக, வீட்டில் பார்க்குறான், தூங்கும் போது பார்க்குறான், சாப்பிடும் போது பார்க்குறான். அப்படின்னு எல்லா நேரமும் அந்த ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். ஸ்கூல் ஜன்னலை கூட விடுறது கிடையாது ஹார்வி. அப்போ வந்து ரிக்டஸ் வந்து வரதே கிடையாது. ஓகே, இந்த ஒரு நாள் வராமல் இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தொடர்ந்து நிறைய நாட்கள் அவன் வரதே இல்லை. அதனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் போகுது. 1 வாரம் போயிடுச்சு ரிக்டஸ் வராமல். அப்படின்னா அவ்வளோதான், ஹாலிடே ஹவுஸும் இல்லை, ஒரு ஹவுஸும் இல்லை அப்படின்னு ஹார்வி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்தோடனே ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரிக்டஸ் மேலேருந்து பறந்து கீழே வரான். ஒருவேளை அது கனவு தாமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அது ரியல். அப்போ ரிக்டஸ் வந்து வா ஹாலிடே ஹவுஸ்க்கு போகலாம், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹார்வி வந்து அப்போ ஸ்கூலை நான் கட்டடிக்கணுமா, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எதை வச்சு அடிப்பாங்கன்னு தெரியாது அப்படின்றான். அப்போ வந்து ரிக்டஸ் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஒரு நாள் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னு இருக்கான். அதனால் ரிக்டஸோட ஏறி போகிறான். இவங்க 2 பேரும் பறந்து ஹாலிடே ஹவுஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய வாசல் இருக்குது. அந்த ஹிடன் வேல அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த ஹிடன் வேக்குள்ளே நுழையும் போது ஒரு பெரிய வாசல் இருக்குது, கிரே படிக்கட்டுகள் இருக்குது. அதில் ஏறி போயிட்டுருக்காங்க. ரிக்டஸ் வந்து வேனிஷ் ஆகிடுறான் ஒரு கட்டத்தில். அப்போ ஹார்வி மட்டும் அங்கே தனியாக இருக்கான். அவனுக்கு வீட்டுக்கு போக கூட வழி தெரியாது. அப்போ மேலே போன உடனே ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறான். அதுதான் ஹாலிடே ஹவுஸ் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. சாப்டர் 3ல் ஹார்வி வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறான். கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த வீட்டை பார்க்குறான். ரொம்ப பெருசாக இருக்குது. மேலே பார்த்துட்டு சீலிங்லாம் பார்க்குறான். இவ்வளோ பெரிய வீடை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். கிரிஃபின் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஹார்வி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ போய் சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யார் என்னன்னு தெரியல பார்க்க, ஆனால் இவங்க சஸ்பீஷியஸாக இருக்காங்க, சந்தேகப்படும்படியாக இருக்காங்க. அப்புறம் ஹார்வி வந்து டைனிங் டேபிளுக்கு போகிறான். வெண்டல் அப்படின்னு ஒரு பையனை பார்க்குறான். வெண்டல் வந்து பூனைகளை துரத்திட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் வந்து வெண்டல் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹார்வி சாப்பிட்டே இருக்கான். டைனிங்லேயே சாப்பிட்றான். அந்த டைனிங்கில் அவனுக்கு பிடிச்ச உணவுகள் அப்புறம் நிறைய இருந்தது. ஹார்வி சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் லூலு வந்து இது மாதிரி ஹார்வி கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்குறா. ஹார்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது நான் இங்கே இருக்கேன்னு, நான் திருப்பி போயிட்டுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணுன்னு. இல்லை, உன் பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஹார்வி நீ இங்கே இருக்கேன்னு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக பேசலாம். அப்புறம் ஹார்வி அவன் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். கால் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஹார்வி நீ அங்கே போயிருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னோட போட்டமில் இருந்து வெளியே வரத்துக்கு தான் அந்த இடத்துக்கு நான் வந்து போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஹார்விக்கு வந்து இப்போ ஒரு நிம்மதியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய பசங்க இருக்கிறதுனால அவன் அந்த லோன்லினஸை ஃபீல் பண்ண மாட்டிருக்கான். அந்த வீட்டில் வந்து அவனோட ரூமுக்கு போகிறான். அவனோட ரூமில் வந்து
நிறைய திங்ஸ் இருந்தது. அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அந்த ரூமில். இவங்களுக்கு எப்படி எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஓகே, அது மேட்டர் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப களைப்பாக இருக்குன்னு ஹார்வி தூங்க போகிறான். அந்த நாள் தூங்கின உடனே அடுத்த நாள் எந்திரிக்கிறான். ஹார்வி காலையில் எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே சீசன் வந்து சேஞ்ச் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவன் பெருசாக எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அவன் கிச்சனுக்கு எந்திரிச்ச உடனே போகிறான். போன உடனே அங்கே நிறைய உணவுகள் இருக்குது. வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருந்தாலையும் டேபிளே பெருசாக இருக்குது. அங்கே அவனுக்கு பிடிச்ச உணவு தான் இருக்குது. இவங்களுக்கு எப்படி எனக்கு பிடிச்ச உணவு இருக்கோ, என்ன பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஹார்வி கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஆனால் எதுவும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கான். அப்போ வந்து வெண்டல் கேட்ஸை துரத்திட்டு போகிறத பார்க்குறான். இவன் எதுக்கு இப்படி துரத்துறான் அப்படின்னு ஹார்வி மிஸ் கிரிஃபின் கிட்ட கேட்க, மிஸ் கிரிஃபின் சொல்கிறாங்க, இது மாதிரி அவனுக்கு கேட்ஸை வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். வெண்டல் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அதில் ஒரு கேட் வந்து குதிச்சு அது மாதிரி நெருப்பில் அதோட வால் பற்றிக்குது. அது நெருப்பில் வால் பற்றின உடனே அந்த கேட் மொத்தமாக சாப்பிட எரிஞ்சு போகுது. அது வந்து அந்த கேட்டோட பேர் வந்து க்ளூ கேட்னு சொல்கிறாங்க. அந்த க்ளூ கேட் வந்து வெண்டலோட கேட் தான். அது வந்து ஃபுல்லாக எரிஞ்ச உடனே வெண்டல் வந்து சேடாக இருக்கான். இப்போ ஹார்வி வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எந்திரிச்ச உடனே இப்படி வந்து நடக்குதுன்னா ஏதோ பேடாக ஆக போகுது. ஹார்வி வந்து பெட்டுக்கு போகிறா. திருப்பி தூங்கி எந்திரிச்ச உடனே நாளைக்கு வந்து சீசன் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்குறான். எப்பயும் வின்டர் கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹார்வி வந்து. இப்போ ஸ்கை கிளியராக இருக்கிறத பார்க்குறான். அப்புறம் சன் ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்குறான். அப்படியே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறான் அவன். ஏன் இவ்வளோ வார்மாக இருக்குது அப்படின்னு அவன் போய் கேட்க, சீசன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் எப்படி ஒரு நாள்லேயே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஏதாவது ஹீட்டாக ஏதாவது வச்சுருக்கீங்களா வானத்தில் அப்படின்னு ஹார்வி சந்தேகத்தோடு கேட்குறான் வெண்டல்கிட்ட. அதை பார்த்தா உனக்கு ஹீட்டர் வச்சுருக்க மாதிரியா இருக்குது, இது மேஜிக், இந்த உலகம் வந்து மேஜிக்கால் க்ரியேட் பண்ணுது, இது அப்படி தான் இருக்கும், நம்ப முடியலனாலையும் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு வெண்டல் சொல்கிறான். வெண்டலாவும் ஹார்வியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது காஸ்டியூம் போடு, நீ இன்றைக்கி நைட்டு ஏதாவது காஸ்டியூம் போடுற அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நான் காஸ்டியூம் போடணும் அப்படின்னு ஹார்வி கேட்குறான். ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஹாலோவின் அப்படின்னு சொல்கிறான். நைட்டில் ஹாலோவினா? இப்போ தான் சம்மர் இருக்குது, அப்படின்னா எப்படி ஹாலோவின் வரும் சம்மரில் அப்படின்னு அவன் கேட்குறான். அதான் சீசன் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு சொல்கிறான் வெண்டல். வெண்டலும் உணர்றான். என்ன உணர்றான்னா, ரிக்டர்ஸ் எப்படி ஹார்வியை கொஷின் கேட்காம நிறுத்து அப்படின்னு சொல்கிறானோ அதே மாதிரி தான் அவனும் சொல்கிறான். வெண்டலோ ஹார்வியோ இது மாதிரி ஒரு லேக்குக்கு போகிறாங்க. அங்கே வெள்ளை கலரில் ஒரு ஃபிஷ் பார்க்குறாங்க. பெரிய ஐஸ் வச்சுட்டு இருந்தது, பெரிய பற்கள் வச்சுட்டு இருந்தது. ஹார்வி அதை பார்த்த உடனே பயந்துடுறான். வெண்டல் வந்து அதை ப்ரிசனர்ஸ்னு டிஸ்கிரைப் பண்ணுறான். ஏன் நீ அப்படி சொன்ன? ஏன்னா இவங்களோட ஆவி இங்கே தான் மாட்டிகிட்ருக்கு, இங்கே செத்தவங்களோட ஆவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹார்வி வந்து அதுக்குள்ளே எட்டி பார்க்குறான். இந்த ஃபிஷ் எல்லாமே அதோட காட் கிட்ட போயிட்டு இவன் எப்படியாவது இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட மாட்டானா அப்படின்னு நினச்சான். அப்புறம் லேக்கோட நடுவில் ஒரு லேண்ட் மாதிரி இருக்கும். அந்த லேண்டில் வந்து லூலுவை பார்க்குறான். லூலு வந்து அங்கே எட்டி உள்ளே பார்த்துட்ருக்கா. ஹார்வி வந்து எட்டி பார்க்காத உள்ளே விழுந்துருவ அப்படின்னு வார்ன் பண்ணலான்னு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே லூலு வந்து மறைஞ்சி போயிடுறா. லூலு எங்கே போயிருப்பா அப்படின்னு தெரியாமல் ஹார்வி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த லேக்கை வந்து உத்து பார்க்குறான். அந்த ஃபிஷ் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றுறது பார்க்குறான். அவனுக்கு தலையே சுற்றி உள்ளே விழுந்துருமோன்னு இருக்குது. அப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி உள்ளே விழுற மாதிரி போயிடுறான். அப்போ ஹார்விக்கு சுயநலவு திரும்பி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் நான் எப்படி இதுக்குள்ளே விழுந்துருவேன் அப்படின்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு காஸ்டியூம்ஸ் என்ன போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ். இப்போ ஹார்வி வந்து அங்கே போயிட்டு இருக்கான். இவங்க டைனிங்கில் வந்து வெண்டல், ஹார்வி, மிஸ் கிரிஃபின் வந்து நைட்டு என்ன காஸ்டியூம் போடலாம் ஹாலோவினுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன காஸ்டியூம் போடலாம் அப்படின்னு ஹார்வி வெண்டல் கிட்ட கேட்க உடனே, நான் வேம்பயராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்.
வேம்பயர், எல்லாரோட ரத்தத்தையும் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். மிஸ் கிரிஃபனுக்கு வந்து மயக்கமே வந்துடும் போல இருந்தது. ஏன்னா கொலை, பிளட், எல்லா டிஸ்கஸ்டிங் திங்ஸையும் வெண்டல் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் உங்களை மாதிரி பசங்களுக்கு இதை பற்றி பேசவே பிடிக்குது அப்படின்னு கேட்ட உடனே, ஏன்னா நாங்கள் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் வெண்டல். இது மாதிரி வெண்டல் வந்து கிரிஞ்சாக பேசிக்கிட்டு இருக்கான். ஹார்வி வந்து அங்கே ஓரத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். ஹார்வி அவனோட காஸ்டியூம்ஸில் எடுக்க போகிறான். அங்கே வந்து மாஸ்க் அதிகமாக இருக்கிறத பார்க்குறான். இங்கே எப்படி இவ்வளோ மாஸ்க் இருந்தது, இதெல்லாம் யாரோடது அப்படின்னு மிஸ் கிரிஃபன் கிட்டே கேட்குறான். மிஸ்டர் ஹுட்டோடது, இவர் தான் இந்த ஹவுஸோட ஓனர், ஹாலிடே ஹவுஸையே அவர் தான் ஓன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் ஹுட் எங்கே இருக்காரு, அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ் கிரிஃபன். அப்புறம் ஹார்வி வந்து எதுவும் கேட்காம அவன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அப்புறம் வந்து அவன் போகிறான். பெண்டலோட சும்மா அவன் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது பெண்டல் வந்து சும்மா கையை பாயிண்ட் பண்ணுறான். என்னவோ இருக்கும் போல் அப்படின்னு ஹார்வியும் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஏதோ வவ்வாலோட ரெக்கை வச்சுட்டு மனுஷனோட 2 டைம்ஸ் பெருசாக ஏதோ மேலே பறந்துட்டுருக்கு. இது என்னது அப்படின்னு ஹார்வி திரும்பி பார்த்தா வெண்டலை காணும். அப்புறம் வந்து அவனுக்கு அந்த உருவத்தை பார்த்தோன்னே பயங்கர பயமாகவும் இருக்கு, அவன் தனியாகவும் இருக்கான். அப்போ வந்து பின்னாடி திரும்புகிறான். ஏன் அவன் எப்பயுமே என்னை தனியாக விட்டுட்டு போகிறான், இந்த ஹவுஸ் எப்படி இவ்வளோ மேஜிக்கலாக இருக்குது அப்படின்னு ஹார்வி அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. யாரு நீ அப்படின்னு ஹார்வி கேட்குறான். நான் தான் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறான். நீ எந்த ஹவுஸ், ஹாலிடே ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ஹவுஸோட பேசிட்டு போகிறான். ஹவுஸ் வந்து ரொம்ப க்ரீப்பியாக இருக்கு மாதிரி ஹார்வி திங்க் பண்ணுறான். அப்புறம் வெண்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் மெதுவாக வெண்டல் கட்டின ட்ரீ ஹவுஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறான். அங்கே படிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வருது. அது வந்து க்ரீக்கிங் சவுண்டை உருவாக்குது. ஹார்விக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் திடீர்னு ஃபயர் ஒர்க்ஸில் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பித்த உடனே ஹார்வி வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஹேங்மேன் இருக்கான். ஒரு பம்ப்கின் ஹெட், ஒரு அழுகின பம்ப்கின் வச்சுட்டு கொடூரமான ஃபேஸ் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸும் அழுகின ஸ்மெல் அடிக்குது. ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்க பார்க்க. அப்புறம் பயமாகவும் இருக்குது. ஹார்வி அதை பார்த்துட்டு பயந்து போகிறான். அப்போ வந்து ஹார்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் போக வெண்டல் அங்கேருந்து வரான். வெண்டல் வந்து இவ்வளோ நேரம் ஹார்வியை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் தான் வெண்டலுக்கு ஒரு ரிலீஃபே வரும். இருந்தாலும் வானத்தில் பறந்த அந்த உருவம் என்னது அப்படின்னு ஹார்வி யோசிக்கிறான். ஓகே மிஸ் கிரிஃபன் கிட்ட கேட்போம் அப்படின்னு அவன் போகிறான். இது வந்து அவங்க அப்பா தந்த ஒரு ஆர்க்கை வந்து நினைக்கிறான். அவன் அந்த சின்ன வயசில் தொலைச்சிட்டான். அதை தொலைச்ச உடனே வீடு ஃபுல்லாக தேடியும் அது கிடைக்கல. அவங்க அப்பா அவரோட கையால் செஞ்சது அது. அதை வந்து யாருனாலையும் திருப்பி அதை உருவாக்கவே முடியாது அப்படின்னு ஹார்வி நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்புறம் வந்து ஹார்வி காலையில் எழுந்திரிச்சு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் போய் அவனோட கிஃப்ட் எடுத்து பார்த்தா அவன் நினச்ச அதே ஆர்க், அவங்க அப்பா செஞ்ச மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் அப்படியே இருந்தது. அந்த ஆர்க்கை ஹார்வி கையில் எடுத்து பார்க்குறான். அவங்க அப்பாவோட ஞாபகம் தான் வருது. ஹார்வி வந்து திருப்பி வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறான். ஓகே அந்த தாட்டில் வேணாம் அப்படின்னு ஹார்வி அதை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் ஆர்க்கை எடுத்துகிட்டு அவன் போகிறான். அந்த ஆர்க்கை வந்து எப்படி இது உருவாகிட்டு இருக்கும், மிஸ்டர் ஹுட்டுக்கு என்னோட தாட்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் ஹார்வி. அப்போ அவன் வந்து அந்த லேக்குக்கு போயிட்டுருக்கான். அந்த லேக்கில் இருக்க மீனை பார்த்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். போன வாட்டி என்ன பண்ணிகிட்டு இருந்தானோ அதை பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் பிரிசனர்ஸ் மாதிரி இருக்கு, எப்படி உங்களோட சோல்லாம் இங்கே கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு மிஸ்டர் ஹுட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஆர்க் வந்து தண்ணிக்குள்ளே ஆக்சிடெண்ட்டாக விழுந்துருச்சு. அந்த ஆர்க் வந்து அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்துறதுனால அதை போய் எடுக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அது போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே இருக்க ஷார்ப்பான பல்ல வச்ச மீன் அவனை கடிச்சிருமோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹார்வி வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறங்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அங்கே அந்த லேண்ட் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்ததுனால வலிக்கி உள்ளே விழுறான் ஹார்வி. அந்த மீன்லாம் அவனை உடனே கடிச்சு சாப்பிடணும்னு பார்த்தா அந்த ஆர்க்கை முதல்ல உடைக்குது. அதுக்கடுத்தது அது தண்ணிக்கு அடியில் போயிடுது. ஹார்வி வந்து கண்ணை மூடிக்கிறான்.
எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அது தண்ணிக்கு அடியில் போனது தெரியல. ஒருவேளை ஏன் அது தண்ணிக்கு அடியில் போயிருக்கோம் அப்படின்னு ஹார்வி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருவேளை நான் கீழே வந்து செத்து போய் கீழே வந்த உடனே என்ன சாப்பிடுமோ, ஒருவேளை அதோட டின்னரில் வந்து சோக் ஆகி செத்துடணும் அப்படின்னு ஹார்வி வந்து நினைக்கிறான். அப்புறம் மெதுவாக அவனோட உடஞ்ச ஆர்க்கை கூட எடுக்காமல் அவன் மேலே தண்ணியிலேருந்து வரான். ரொம்ப கோல்டாக இருந்தது. அந்த லேக்கு திரும்பி கூட பார்க்காம ஹார்வி அந்த இடத்த விட்டே ஓடிடுறான். வெண்டலையும் காணோம், அப்புறம் லூலுவையும் காணோம். மிஸ் கிரிஃபின் கிட்ட கேட்கலான்னு போகிறான். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி தான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்வி அவங்கள எல்லா இடத்துலையும் தேடுறான். லூலு அவங்களால கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வி வெண்டலை தேடிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் வெண்டல் ஒரு வால் பக்கத்தில் இருக்கிறது பார்க்குறான். வெண்டல் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறா. வெண்டல் என்ன சொல்கிறா, இந்த இடத்த விட்டு நம்மளால் போகவே முடியாது, இங்கே வந்து நம்ம ட்ராப் ஆகிருக்கோம். அதாவது இந்த வால்குள்ளே போனால் நம்ம திருப்பி டேர்ன் ஆகி இங்கேயே வந்துடுறோம். அதாவது லிட்ரலி இந்த சாப்டர் பேரே டேர்ன் அபவுட் தான். இந்த சாப்டரில் வந்து வெண்டல்னால வெளியே போக முடியறதே கிடையாது. ரொம்ப பயந்து போயிருக்காம ஹார்வி வந்து அந்த இடத்துல கூட பயப்படாமல் அவன் என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அவன் அந்த மிஸ்ட்குள்ளே நுழைஞ்சு போயிட்டே இருக்கான். அப்புறம் திருப்பி ஆரம்பத்துக்கு வந்துடுறான். அதாவது சுற்றி ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது அப்படின்றத ஹார்வி தெரிஞ்சுக்கிறா. அந்த இடத்த விட்டு எப்படி போகிறது அப்படின்னு வெண்டலுக்கும் ஹார்விக்கும் சுத்தமாக தெரியறதில்ல. இந்த இடத்துலையே நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்னு வெண்டல் வந்து அழுந்துக்கிட்டே சொல்கிறா. இல்லை, நம்ம வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் வந்து எப்படி வெளி உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இல்லை அப்படின்னு ஹார்வி சொல்கிறான். வெண்டல் வந்து அப்படி இல்லை, எனக்கு வெளியே போகணும் அப்படின்றான். ஹார்வி என்ன சொல்கிறான், அதுக்கு இந்த பிளேஸ் மொத்தத்துக்கும் உயிர் இருக்குது, அது வந்து நம்மளை ஒட்டு கேட்டுட்டே தான் இருக்குது. உனக்கு வெளியே போகணுன்ற இன்டென்ஷன் வந்த உடனே நீ இறந்துருவ, இல்லைன்னா அந்த லேக்கில் பார்த்த ஃபிஷ் மாதிரி நீயும் மாறிடுவ அப்படின்னு சொல்கிறான் வெண்டல்கிட்ட. வெண்டல் வந்து இது மாதிரி அமைதியாக நிதானமாக இருக்க ட்ரை பண்ணுறா. அவள் ரூமுக்கு போகிறா. அப்புறம் ஹார்வி வந்து அவனோட ரூமுக்கு போகிறான். நம்ம நாளைக்கு வந்து பேசலாம், அப்புறம் வந்து நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹார்வி சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நன்றி, வணக்கம். வெண்டல் வந்து நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி போகிறோம், ஹார்வி வந்து முன்னாடி சொன்னது ஞாபகம் வருது, எப்படி இந்த மொத்த பிளேஸும் கேட்குது அவங்கள அப்படின்னு. அதனால் வெண்டல் வந்து அவளோட கொஷின்ஸ்லாம் அப்படியே அவள் மைண்ட்லேயே வச்சுட்டு அங்கேயே தான் இருக்கா. ஹார்வி வந்து நம்ம இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணலாம், இந்த உலகமே நல்லா இருக்குது, நம்ம வெளியே போவே தேவையில்லை, இந்த உலகத்தை விட்டு நம்ம இங்கேயே இருக்கலாம், ஏன்னா வெளி உலகம் நல்லாவும் இருக்கிறது கிடையாது, டெய்லியுமே ஹாலிடேஸ் இருக்குது, எதுவுமே பண்ண தேவையில்லை, ஹோம்ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து வெண்டலுக்கு வந்து ஓகே ஹார்வி பிளானை ட்ராப் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கா. அப்போ வந்து ஹார்வி வந்து அவன் கையை கொஞ்சோண்டு தூக்குறான். அதில் வந்து வெண்டல் என்ன பார்க்குறா, ஒரு ஸ்க்ரம்பிள்டு பேப்பர் பார்க்குறா. இது வந்து ஹார்வி என்ன சொல்கிறான், நீ வந்து பயப்படாத, சம்மர் வந்து என்ஜாய் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த உலகத்தில், நான் வந்து சன்ஷைன் பார்க்க போகிறேன், அதே மாதிரி வந்து நீ ஒரு குவைட் லிட்டில் கார்னரை பார்த்து நீ இதை படிச்சுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வி போயிடுறான். ஓகே, நான் ஒரு புக்கு எடுத்து படிக்கிறேன் அது மாதிரி சொல்லிட்டு வெண்டல் ஹார்வி தந்த பேப்பரை படிச்சுட்ருக்கான். ஹார்வி வந்து வெளியே போயிட்டு அந்த பிளேஸை பற்றி விட்டும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகிறான். அந்த சமயம் வந்து ஹார்வி அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. அவன் பேரை சொல்ல தெரியாமல் இது மாதிரி சிலபிள்ஸ் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது யாராக இருக்க முடியும்? இந்த வாய்ஸை வந்து அவன் ரொம்ப நாளாக கேட்டதே கிடையாது. அது யாருன்னு பின்னாடி திரும்பி பார்க்குற யாரும் கிடையாது. அப்போ வந்து ஹார்வி என்னை பார்க்காத, கண்ணை மூட அப்படின்னு சொல்கிறா லூலு. அப்புறம் லூலு, நீ எங்கே போயிருந்தவனால, அதெல்லாம் தேவையில்லாதது, நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹார்வி வந்து அவன் கண்ணை மூடுறான். நீ இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னு லூலு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறான் ஹார்வி. அப்போ வந்து லூலு வந்து அவன் கையை வந்து நீட்ட சொல்கிறா.
ஹார்வி அவன் கையை நீட்டின உடனே அவ 3 பபிள்ஸ் மாதிரி அவன் கையில் வைக்கிறான். ஹார்வி வந்து அது என்னென்னு ஃபீல் பண்ணி பார்க்குறான். அப்போ வெண்டல் திருப்பி அந்த புஷ்குள்ளே ஹைட் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்து ஹார்வி அது என்னென்னு பார்க்குறான். அவனோட ஆர்க்கோட 3 சர்வைவர்ஸ் தான் அதில் இருந்தாங்க. ஓகே, வெண்டல் அந்த பாட்டம் ஆஃப் த லேக் போயிட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காத அப்படின்னு ஹார்வி வந்து அதை வச்சுக்கிறான். அப்புறம் வெண்டல் வந்து அந்த புஷ்ல இருந்து கால் தவறி கீழே விழுந்த உடனே ரொம்ப கொடூரமான ஒரு மீன் மாதிரி இருக்கு. அது வந்து மூன்லைட்டில் அந்த ஸ்கேல்ஸ்லாம் தெரியுது. ஹார்விக்கு ரொம்ப பயமாக இருந்தது. வெண்டல், உன்னை நம்ம கண்டிப்பாக திருப்பி ஹியூமனாக மாற்றி ஆகணும், இது மாதிரி நீ இருக்க முடியாது அப்படின்னு ஹார்வி சொல்கிறான். இல்லை, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலையும் என்னோடய சோல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு இது மாதிரி லூலு சொல்கிறா. அது மாதிரி லூலு சொல்கிறா. அப்போ ஹார்வி வந்து, ஏதாவது நான் வழி கண்டுபிடிக்கிறேன், நீ ஒரு வாட்டி மாறினா உனக்கு திருப்பி மாறுற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு ஹார்வி சொல்கிறான். அப்போ வந்து வெண்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷாக மாறிக்கிட்டே இருக்கா. அவள் ஒரு ரவுண்ட் பாலாக மாறி திருப்பி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறா வெண்டல். ஹார்வி வந்து அந்த 3 சர்வைவர்ஸை பார்க்குறான். வெண்டல் தந்ததை ஞாபகமாக வச்சுட்டு அவன் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான். சாப்டர் 8 வந்து இது மாதிரி ஹாலிடே ஹவுஸுக்கு ஏன் அந்த ஹாலிடே ஹவுஸுன்ற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி வின்டர் பிரேக், கிறிஸ்மஸ், அது மாதிரி நிறையா ஹாலிடேஸ்லாம் வச்சு அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீசனில் இருந்தும் அதில் ஒரு லாங் பிரேக் எடுத்து அந்த ஹவுஸ்க்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து காலையில் வின்டர், சம்மர், அது மாதிரி சீசன் ஸ்விட்ச் ஆகிட்டுருக்கோம். ஒரு நாளில் 4 சீசன் ஸ்விட்ச் ஆகிட்டுருக்கோம். அது மாதிரி ஹார்வி அந்த இடத்துல இருக்கான். இன்னும் அவனுக்கு வந்து மேஜிக் பற்றிலாம் புரியறது கிடையாது, எப்படி மேஜிக் ஒர்க் ஆகுதுன்னு தெரியறது கிடையாது. அவன் சம்மர் ஆனால் அது மாதிரி லூலுவோடையும் வெண்டலோடையும் விளையாடிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோன்ற எண்ணமே அவனுக்கு வரது கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் வந்து வெண்டல் என்ன சொல்கிறான்னா, அது மாதிரி நீ கனவுல என்ன நினைக்கிறையோ அது உண்மையாக உன் கைக்கு வந்துடும். இப்போ வந்து நான் என்ன நினைக்கட்டும் அப்படின்னு ஹார்வி கேட்குறான். அப்போ வந்து ஏதாவது கேட்க முடியாத மாதிரி ஏதாவது ஒன்றுத்த கேளு அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி வெண்டல் அவன் சொன்ன உடனே ஹார்வி வந்து ஒருவேளை 3க்கு ஒரு டிக்கெட் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ஹார்வி வந்து அப்படியே பெட்டுக்கு போகிறான். பெட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் அவரோட கையால் செஞ்ச ஒரு ஆர்க் இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஷிப் மாதிரி இருக்கும், அது வுட்டில் செஞ்சது. அதை வந்து அவன் தொலைச்சிட்டான் ஹார்வி. அது வந்து யாருனாலையும் செய்ய முடியாது அக்யூரேட்டாக. அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னே தெரியும். ஸோ ஹார்வி வந்து அந்த ஆர்க்கை நினச்சிட்டே தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹார்வி காலையில் எழுந்திரிச்சு கிறிஸ்மஸ்க்கு அவனோட ப்ரெசண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். எல்லோரும் அவங்க ப்ரெசண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கடைசி ப்ரெசண்ட்டை ஹார்வி எடுக்கிறான். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா செஞ்ச அதே ஆர்க் அதுக்குள்ளே இருந்தது. இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி யாருனாலையும் செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அந்த ஆர்க் வந்து ஒரு பெரிய தொலைச்சது வந்து அவனை ரொம்ப எஃபெக்ட்லாம் பண்ணலை. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளே தொலைச்சிருக்கான். அதனால ஆர்க்கை தொலைச்சது வந்து பெருசு கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்புறம் அந்த புது ஆர்க் எடுத்துகிட்டு அவன் போயிட்டுருக்கான். அது கூட ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, இது வந்து தண்ணியில் போட்டால் மிதக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். அப்போ வந்து அந்த லேக் ஞாபகம் வருது. லூலுவை எங்கே பார்த்தானோ அந்த லேக். அவன் வந்து அந்த லேக்குக்கு போகலாமா, ஓகே ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு ஹார்வி வந்து அந்த லேக்குக்கு யாருக்கும் தெரியாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அந்த லேக்கில் வந்து ஃபிஷ் எல்லாம் அப்படியே சர்க்கிள் பண்ணிகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து அது வந்து ஹார்வியை வந்து மயக்கம் போடுற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுது. ஆனால் ஹார்வி மயங்கலை. அந்த ஆர்க்கை வந்து தண்ணியில் விடுறான். அது தண்ணியில் விட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன அலை மாதிரி இருக்குது. அது வந்து இந்த ஆர்க்கை நடுவில் தள்ளி விடுது.
அதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஹார்வி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பக்கத்தில் எதுவுமே இல்லை அதை எட்டி எடுக்க. அவன் தான் தண்ணிக்குள்ளே போய் எடுக்கணும். ஓகே, ஒரு ஆர்க் தானே, போனால் போகுது. ஆனால் அவங்க அப்பா வந்து அவனுக்கு செஞ்சு தந்த ஒன்றே ஒன்றுனா அதுதான். அதனால இது எப்படியாவது எடுக்கணும்னு ஹார்வி நினச்சிட்ருக்கான். அப்புறம் அந்த லேக் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். அப்புறம் வலிக்கு அவன் உள்ளே விழுந்துடுறான். அந்த ஷார்ப்பான பல்லு வச்ச மீன் எல்லாமே ஹார்வியை சுற்றுது. அது எல்லாமே அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. எப்படின்னா தண்ணிக்கு அடியில் போகுது. அது ஏன் அங்கே போகுதுன்னு ஹார்விக்கு புரியல. ஆனால் அவனோட ஆர்க் வந்து அது ஏற்கனவே டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதனால அதை எடுத்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹார்வி வந்து தண்ணியிலேருந்து எழுந்துட்டு வரான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன யோசிச்சிருப்பான்னா, ஒரு வேளை நான் முழுங்கிட்டேன்னா அங்கே கீழே டின்னருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஃபிஷ் எல்லாம் இது மாதிரி அதோட டின்னர்லேயே சோக்காகி செத்துடணும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். அப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து அவன் வெளியே போகிறான். அங்கே நடந்தது லூலுக்கிட்டேயோ வெண்டர்கிட்டேயோ மிஸ் கிரிஃபின் கிட்டே யாருக்குமே சொல்லாமல் மொத்தமாக மறைக்கிறான் ஹார்வி. வந்து ஹார்வி பாட்டுக்கு போயிட்டுருக்கான். லூலுவை வந்து இந்த லேக்கில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே, யாருக்கிட்டே சொல்ல வேணான்னு அவன் நினைக்கிறான். மிஸ் கிரிஃபின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் மேலேருந்து ஒரு பையன் ஓடி வரான். அது யாருன்னு பார்த்தா தெரியல. யார் இவன் புதுசாக இருக்கா அப்படின்னு ஹார்வி பார்க்குறான். அவன் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஹாய், என் பேர் ஜைவ் அப்படின்னு சொல்கிறான். ஜைவ் வந்து ஹார்வி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எல்லா நைட்டும் ஒரு ஹாலோவின் வரும். அப்புறம் எல்லா மார்னிங்கும் கிறிஸ்மஸ் இருக்கும். அப்புறம் மத்தியானத்தில் வந்து தேங்க்ஸ் கிவிங் இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரிங் பிரேக் வரும். அது மாதிரி இருக்குது. அது வந்து 4 சீசன்ஸ் இருக்குது. 4 சீசன்ஸில் இருக்க ஹாலிடேஸ்லாம் இது மாதிரி ஒரு நாளில் வைப்பாங்க. அதனால தான் அது பேர் ஹாலிடே ஹவுஸ். ஹாலிடே ஹவுஸில் இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்வி வந்து அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ரூல்ஸ்னு எதுவும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக. அவன் வந்து அவன் ரியல் வேர்ல்டில் வந்து போர் அடிக்குதுன்னு தான் இங்கே வந்திருக்கான். இப்படி தான் புக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஜைவை பார்க்குறேன். ஜைவும் ஹார்வியும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் என்ன காஸ்டியூம் போடுறதுன்னு. உனக்கு என்ன காஸ்டியூம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான் ஜைவ். எனக்கு வேம்பயர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் அதுக்கு ஒரு மாஸ்க் தேட போனோம். யாரும் மிஸ்டர் ஹுட்டா, அவர் நிறைய மாஸ்க் வச்சுருக்காராம். அவர்கிட்ட போய் நான் ஒரு மாஸ்க் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹார்வி. அப்போ வந்து ஹார்வியை வந்து ஜைவ் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். அப்போ திடீர்னு மேலேருந்து இன்னொரு பையன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் மார், நான் வந்து ரிக்டஸோட தம்பி அப்படின்னு சொல்கிறான். ரிக்டஸ் நான் சொன்னேன், இப்போ அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஹார்வி சொல்கிறான். அப்போ வந்து மாரும் ஜைவும் ரிக்டஸோட தம்பிங்க அப்படின்னு இப்போ தான் ஹார்விக்கு தெரியுது. அப்படின்னா இவங்களும் ரிக்டஸ் மாதிரி ஏதாவது சூப்பர் பவர் இல்லைன்னா சஸ்பீஷியஸாக இருப்பாங்க. இவங்கக்கிட்டே ஏதாவது சூப்பர் பவர்ஸ் இருக்கோ அப்படின்னு ஹார்வி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து உனக்கு வேம்பயராக தானே ஆகணும், உனக்கு மாஸ்க்லாம் அதுக்கு தேவையில்லை, நானே உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹார்வியும் ஹாலோவின் வர வெயிட் பண்ணுறான். அந்த டேயில் ஹாலோவின் வந்த உடனே ஜைவும் ரிக்டஸ் மார்லாம் தம்பிங்கன்னு தெரிஞ்சுக்கிறான் ஹார்வி. அப்போ ஜைவ்கிட்டேயும் மார்க்கிட்டேயும் போகிறான். அவங்க வந்து இப்போ வித்தியாசமான ஒரு ரூபத்தில் இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஹார்வி வந்து கொஞ்சம் பயப்படுறான். ஆனால் இருந்தாலேயும் ஜைவ் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ வந்து ஒரு வேம்பயர் ஆக போகிற அப்படின்னு சொல்கிறான். நான் எப்படி வேம்பயர், ஜோக் பண்ணிகிட்டு இருக்காத, நான் வந்து ஒரு மனுஷன், நான் எப்படி வேம்பயர் ஆக முடியும், நான் என்னோடய பவர்ஸை வந்து உனக்கு லென்த் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜைவ். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து இது மாதிரி பல்லெல்லாம் வருது, கிளாஸ் வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வி வந்து ஒரு வேம்பயர் மாதிரியே டேர்ன் ஆகுறான். அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, ரெக்கையை மறந்துடாத. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க வேம்பயருக்கு எங்கே ரெக்கை இருக்கும்னு. அப்போ வந்து ஒரு வேம்பயர் வந்து ஒரு பேட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த வேம்பயர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் சிலதில் வந்து அவங்களுக்கு ரெக்கை முளைக்கலாம்,
இது வந்து ஒரு ரியல் கேரக்டர் கிடையாது. அதனால ஆத்தரோட இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். அதனால வேம்பைர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது ஆத்தரை பொறுத்து தான். அதனால ரெக்கையை மறக்காத அப்படின்னு மார் சொல்கிறான். அப்புறம் வந்து ஜைவ் வந்து ரெக்கையும் படைக்கிறான் ஹார்விக்கு. நான் எப்படி பறக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஜஸ்ட்டு ஃப்ளாப் பண்ணிட்டுமா அதை? இல்லை, நீ வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு குதிக்கணும், அப்புறம் விண்ட் வந்து உன்னை கேரி பண்ணிட்டு போகும். அது எப்படி கேரி பண்ணும்? நான் தானே என் விங்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ வந்து ஜைவ் வந்து ஹார்வியை அந்த ஹைட்டான பில்டிங்கில் இருந்து கீழே தள்ளி விட்டுருந்தான். சாப்டர் 9 என்ன பார்த்தோன்னா, ஹார்வி ஸ்வெக் வந்து இது மாதிரி ஒரு வேம்பயர் ஆகிடுறான். வேம்பயர் ஆன உடனே அவனுக்கு ரெக்கெல்லாம் முளைக்குது. அப்புறம் ஜைவ் அவனை மாடியிலேருந்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே அவன் செத்துருவானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இவன் தான் மெயின் கேரக்டர், எப்படி சாக முடியும்? அதனால ஹார்வி வந்து காற்றா அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். அப்போ டேரெக்டாக போய் வெண்டல் கிட்ட போகிறான். வெண்டல் கிட்ட போன உடனே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வெண்டில் பயப்படுத்தலாம் அப்படின்னு தான் வரான். ஆனால் திங்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆனால் திங்ஸ் வந்து இது மாதிரி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவன் பயப்படுத்தலான்னு வரான், ஆனால் வெண்டல் வந்து பயப்படுறா. ஆனால் ஜைவ் வந்து அவளை சாப்பிட்ருன்னு தூண்டி விடுறான் ஹார்வியை. அது மாதிரி தூண்டி விடும்போது ஹார்வினால் என்னவோ தெரியல, அவனோட ஹியூமன் ட்ரேட்ஸ் எல்லாம் அவனுக்கு மறந்து போய் ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி போயிடுறான். ஆனால் ஜைவ் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு ஹார்விக்கு தெரிய வருது. அப்புறம் திடீர்னு அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். வெண்டல் வந்து ஸ்நாட்டும் டீயர்ஸும் வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹார்விக்கு வந்து ரொம்ப மோசமாக ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. வெண்டல் வந்து இது அதை ஹார்வினே கண்டுபிடிக்க முடியல வெண்டல்னால. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு ஃபேட் கிட் இருப்பான், அவனை போய் நீ சாப்பிடு, அவங்ககிட்ட தான் ஃப்ளஷ் இருக்கும், மீட் இருக்கோ, ஃபேட் இருக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை விட்டு போயிரு அப்படின்னு அழுந்துக்கிட்டே சொல்கிறா. அப்புறம் வந்து ஹார்வியை சாப்பிட்டு, ஹார்வி இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான், அவனை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹார்வி வந்து வேம்பயராக தான் இருக்கான். அவன் திருப்பி அவனை ஜைவ் தூண்டி விடுறான், டக்குன்னு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜைவ் சொல்கிறது எதுவும் கேட்காம ஹார்வி பறந்து போயிடுறான். அந்த இடத்துல ஜைவ் ஸ்பான் ஆகுறா. ஏன் அப்படி பண்ண? இல்லை, என்னால் அவளை சாப்பிட முடியாது, அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான் ஹார்வி. நான் எப்படி ஸ்பாப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. இது என்னோட பவர்ஸ் தான், நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜைவ் அவனோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹார்வி வந்து டைனிங் டேபிளுக்கு வரான். வெண்டல் வந்து நீ உயிரோடு இருக்கியா, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே ஹார்வி வந்து நான் உயிரோடு தான் இருக்கேன், ஏன்? இப்போ தான் ஒரு வேம்பயர் என்னை சாப்பிட பார்த்துச்சு. ஹார்விக்கு ஞாபகம் வருது, 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு வேம்பயராக இருந்தோம் அப்படின்றது. வெண்டல் ஆரம்பத்திலே கேட்குறா, நம்ம நைட்டில் தானே மீட் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனால் நீ இப்போ என்ன எல்லாரும் தூங்குற நடுராத்திரியில் கூப்பிட்ருக்க என்ன அப்படின்னு வெண்டல் கேட்குறான் ஹார்வி கிட்ட. ஹார்வி வந்து எல்லாரும் தூங்கும் போது தான் நம்ம வெளியே போக முடியும், எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போது போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த மிஸ்ட்குள்ளே எப்படி போனாலையும் நம்ம திருப்பி இந்த இடத்துக்குள்ளேயே தான் வரோம். என்ன ட்ரை பண்ணாலையும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு வெண்டல் சொல்கிறான். ஹார்வி வந்து மிஸ்ட்குள்ளே வந்து ஒரே ஒரு ஆள் போனால் மட்டும்தானே இது மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு வேளை நம்ம ஹேண்ட்ஸை வந்து இது மாதிரி 2 பேரும் ஹோல்ட் பண்ணி நம்ம 2 பேரும் சேம் டைமில் போனோன்னா தப்பிக்க முடியும்ல அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெண்டல் சொல்கிறான். வெண்டலும் ஹார்வியும் ஹேண்ட்ஸை கோத்துக்கிறாங்க. வெண்டல் வந்து நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவள் வந்து மிஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கா. ஹார்வி வந்து வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஹேண்ட்ஸ் வந்து கோத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் வந்து வெண்டல் உள்ளே போக போக ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ஹியூமன்னாலையும் அந்த சத்தத்தை மேக் பண்ண முடியாது. ஹார்வி வந்து அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறான். அது என்னன்னு திரும்பி பார்க்கும்போது மிஸ் கிரிஃபன் இருந்தாங்க. அவங்க வாய் திறக்கவே இல்லை, இருந்தாலும் எப்படி அந்த சத்தம் வருது அப்படின்னு ஹார்வி யோசிச்சுட்டு இருக்கும்போது வானத்தில் ஏதோ கொடூரமாக பறந்துக்கிட்டு இருக்கு. மிஸ் கிரிஃபன் சொல்கிறாங்க, ஹார்வி டக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்துரு, அது உன் தலையை கடிச்சு துப்பிடும் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹார்வி வந்து இது மாதிரி ஹுட்டோட 3 பப்பட்ஸை பார்த்துருக்கான். அது யாருன்னா ரிக்டர் ஸ்மார்ட் ஜைவ் தான். ஆனால் அந்த 4வது பப்பட் யாருன்னா கார்னா. அது வந்து ஒரு டூத் ஸ்டீலர். கார்னாக்கு வந்து 100 கணக்கான பல் இருந்தது, நிறைய நாக்கு இருந்தது. ஒரே ஒரு ஸ்னாப்பில் ஹார்வியோட பாடியே 2 துண்டாக போயிடும், அவ்வளோ ஷார்ப்பான பல் வச்சுட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நெருங்கிட்டு வருது கார்னா ஹார்வியை. ஹார்வி வந்து வெண்டில் விட்டுட்டு எப்படி போக முடியாது. ஸோ வந்து இந்த அட்வென்ச்சரை வந்து உயிரோடையோ இல்லைன்னா உயிர் இல்லாமையோ முடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஹார்வி யோசிக்கிறான். அந்த இடத்துல வெயிட் பண்ணுறான். வெண்டில் திருப்பி வரா. என்னால் எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறா வெண்டில். என்ன பார்க்க முடியலன்னு சொல்கிறா. கார்னா பின்னாடி தான் இருக்கா, நீ இன்னும் போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. வெண்டில் போய்கிட்டே இருக்கா. அந்த டிம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தெரியுது. வெண்டில் வந்து கத்துறா, நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு. அது வந்து ஒரு ரெய்னியாக இருந்தது. அவன் மெதுவாக போகிற ஹார்வியோட வெளியே. நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோன்னா அவங்க 2 பேரும் சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தண்டர் போல்ட்டோட ஸ்பீடில் வந்து கார்னா வானத்துலேருந்து பறந்து கீழே வந்துட்டுருக்கா. அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான சவுண்டாக மாறுது. அப்புறம் கார்னா வந்து பெயினில் கத்துற சவுண்ட் வருது. அதனால இந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது, அது எப்படி அந்த இடத்துக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்னு ஹார்வி சொல்கிறா. அதோட விங்ஸ்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அடிப்படுது. அந்த ஊன்ஸோடையே அது பறந்து போயிட்டுருக்கு மேலே கார்னா. எப்படியும் அவங்கள வந்து ஹார்வியையும் அப்புறம் வெண்டிலையும் பிடிச்சா கூட கார்னாக்கு தெரியும் அது எப்படி இந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியாதுன்னு. கார்னா எப்படி இறந்துரும்னு ஹார்விக்கு தெரியும். ஆனால் அது திருப்பி வந்த ஸ்பீட்லேயே அந்த கேட்ஸ்குள்ளே போயிடுது. கார்னா வந்து பொழைச்சிக்குது. ஆனால் அந்த ஹார்விக்கு வந்து அது இன்னும் சாகலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு தான் இருக்கா. ஆனால் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்க வரான். அப்போ ரெயினியாக இருக்குது, அவங்க எப்படி கோல்ட் வந்துடும்னு தெரியும். அதனால அவங்க 2 பேரும் நம்ம திருப்பி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு தேடி போயிட்டுருக்காங்க. ஹார்வியும் வந்து முதலையே பேசிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம திருப்பி சந்திக்கலாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ வெண்டில். அப்புறம் நம்ம பழைய வீட்டை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு வெண்டில்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஹார்வி. அப்போ வெண்டில் என்ன சொல்கிறான்னா, நம்ம தப்பிச்சிட்டோம் எப்படியோ அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறான். ஹார்வி வந்து நீ இல்லைன்னா என்னால் தப்பிச்சிருக்க முடியாது, இல்லை நீ தான் பிரேவாக ஆக்ட் பண்ணி எல்லாரையும் சேவ் பண்ண அப்படின்னு வெண்டில் சொல்கிறான். ஹார்வி வந்து நீயும் தான் அதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஆத்தர் என்ன பண்ணுறாரு, வெண்டிலோட செல்ஃபிஷ் சைடை வந்து காட்டுறாரு. வெண்டில் வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். அப்புறம் வெண்டில் வந்து நீ தான் பிரேவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய வீடு தேடி அவன் போயிட்டுருக்கான். ஹார்வியும் அவனோட பழைய வீடு தேடி போயிட்டுருக்கான். அந்த ஸ்ட்ரீட்ஸில் அவன் பாட்டுக்கு நடந்து அவனோட பழைய வீடு தேடிக்கிட்டே இருக்கான். அவங்க இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் ரொம்ப ஃபேன்சியான கார்ஸ் இருந்தது. அவனுக்கு ஞாபகம் வச்சுருந்த வரைக்கும் நெய்பர்ஸ் யார்கிட்டேயும் கார் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, பெரிய பெரிய வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. எங்கே பார்த்தாலே குப்பையும் கழிவுகளுமா இருந்தது. அங்கே கார்பேஜ் ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு வீடு அவனோடது மாதிரியே இருக்குது. அவன் வந்து ரொம்ப நாளாக அந்த ஹவுஸில் இருந்ததுனால எல்லாமே மறந்துருக்கும்னு நினைக்கிறான். அந்த வீடோட கதவை தட்டுறான். அப்போ வந்து உள்ளே இருந்த மேன் என்ன சொல்கிறான்னா, யார் அது, இப்போ டைம் என்னதுன்னு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. அப்போ ஹார்வி வந்து அது நான் தான் அப்படின்னு சொல்கிறா. நான் தானே, அது யார் அப்படின்னு கேட்குறான் அந்த ஓல்ட் மேன். அப்போ வந்து அவர் கதவை மெதுவாக திறந்த உடனே ஹார்வி வந்து தப்பான ஹவுஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஹார்வி வந்து பின்னாடி இருந்த வாலை பார்க்குறான். அங்கே புது பெயிண்டிங்ஸ் அது மாதிரி போர்ட்ரேட்ஸ்லாம் இருந்தது. அவனோட வீடு இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அவன் திரும்பி போகிறதுக்குள்ளே ஒரு ஓல்டு விமன் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹார்விக்கு வந்து ஏதோ ஒரு பார்த்த முகம் மாதிரி இருந்தது. அந்த ஓல்டு மேனுக்கு இருந்த முடி மாதிரி அவங்களுக்கும் ஒயிட் ஹேர் இருந்தது. ஆனால் அது யாருன்னு ஹார்வினால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுதான் அவங்களோட அம்மா அப்படின்னு தெரிய வருது. ஹார்வி வந்து எப்படி இது மாதிரி அவங்க அம்மா இவ்வளோ ஏஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவங்க அம்மாவும் அதை ஹார்வி தானே கண்டுபிடிச்சிடுறாங்க.
அப்போ வந்து அது நம்ம ஹார்வி தான் அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து இது ஹார்வி கிடையாது, யாரோ நம்ம உடஞ்சி போன ஹார்ட்ஸை வந்து இன்னும் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, இது ஏதோ ப்ராங்காக இருக்கும். ஹார்வியாக இருந்ததுன்னா ஹார்வி இப்போ ஒரு க்ரோன் மேனாக இருந்திருப்பான், 31 இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் தொலைஞ்சு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க அது ஹார்வியா இல்லையான்னு. ஹார்வி வந்து அங்கே ஒன்றுமே புரியாமல் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கான். அப்புறம் வந்து அவங்க அம்மா அவனை உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தொலைஞ்சு போன போது போட்டிருந்த அதே ஷர்ட் தான் அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹார்வி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போகிறான் அவனோட பழைய ரூமில். அப்போ வந்து ஹார்விக்கு தெரிய வருது அவன் 31 டேஸ் அந்த ஹவுஸில் இருந்திருக்கான், அதனால இங்கே 31 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அவன் டெய்லியும் பார்த்த சம்மர் வின்டர் 4 சீசன்ஸ் எல்லாமே வெளி உலகத்தில் இருந்து இருக்கிறது தான். வெளி உலகத்தில் ஒரு இயர் போகும்போது அங்கே ஒரு டே போயிருக்கும், அதனால அவன் 31 டேஸ் இருந்ததுனால 31 இயர்ஸ் போயிருக்கு.